காஷ்மீரில் வந்து சுற்றுலா சென்ற பயணிகள் மீது வந்து தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டு ஒரு 26 பேர் இறந்துட்டாங்க, ஒரு 10க்கும் மேற்பட்ட காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து கடுமையாக தான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இப்படி நடந்துருக்கக்கூடாது. ஒரு வளையத்துக்குள்ளே இருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஏரியாவில் இப்படி நடந்தது மிக வருந்தத்தக்கதாக இருக்குது. இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கணும். அதுக்கு வந்து போலீஸாரும் அந்த அரசியல் தலைவர்களும் கண்டிப்பாக அந்த இடத்த பார்த்து இனிமேல் நடக்காதளவு பார்த்துக்கணும். நடந்த இதுக்கு இறந்தவர்களுக்கும் சீரியஸாக இருக்கிறவங்களுக்கும் நல்ல மருத்துவமனைகள் கொண்டு அந்த பார்த்து சரி பண்ணோம். நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு அரசியல் தலைவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். மனிதாபிமான அற்ற செயலாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. மதத்தை கேட்டு ஒருத்தவங்களை துன்புறுத்தக்கூடாது. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. யார் இருந்தாலும் எல்லாருமே மனிதர்கள் தான். மனிதாபிமான மனப்பான்மையோடு இருந்தால் நல்லது. இது ரொம்ப மனசு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. இனி இந்த மாதிரி சம்பவம் எங்கேயுமே நடக்கக்கூடாது. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். இது இந்தியாங்கிறது எல்லாருமே கலந்து வாழ்கிற கலாச்சார பூமி. அதனால் எல்லாருமே ஒற்றுமையோட பாகுபாடு இல்லாமல் வாழணும். இதை என்னோட கருத்து. அதாவது நேற்று வந்து காஷ்மீரில் வந்து சுற்றுலா போனவங்களை வந்து துப்பாக்கியால் ஒரு 26 பேர் சுட்டுட்டாங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன பண்ணிருக்க கூடாது? சுட்டிருக்க கூடாது, தப்பு தான். இப்படியே இருந்தா ஏழை மக்கள் எப்படி வாழறது? இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இவங்களை என்ன பண்ணிருக்கோம்னா அவங்கள சுட்டு கொன்னவங்களை நம்ம எக்காரணம் கொண்டு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தகுந்த முறையா தண்டனை கொடுக்கணும். அதுதான் நம்ம முறைப்படி செயல்படணும். ஐடிசி யூனியன்ல இருக்கிறேன், யூனியன் லீடர். நான் காலையில் டிவியில் பார்த்தேன், காஷ்மீரில் வந்து இது மாதிரி தீவிரவாதிகள் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல. இது வந்ததற்கு பின்னாடி வந்து ஓடி வர்றாங்க. இன்னைக்கு மறுபடியும் பாதுகாப்பு படையெல்லாம் வருது. ஆனால் அந்த காஷ்மீரில் நான் ஏற்கனவே கூட 2 வருஷம் 3 வருஷம் முடிவு பார்த்தோம். ஆனால் அந்த பாதுகாப்பு கூட இப்போ இல்லைன்னு சொன்னாக்கா, பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு சாதாரண ஃபாரின்லேருந்து வந்தவங்களும் இறந்து போயிருக்காங்க, தமிழ்நாட்டுக்காரரும் இறந்து போயிருக்காரு, மற்ற இறந்து போயிருக்காங்கன்னா அதுக்கு முதலே பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அந்த அரசோட கடமை இல்லையா? மத்திய அரசாக இருந்தாலும் சரி, அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய மற்ற பிரதேசமாக இருந்தாலும் சரி, பாதுகாக்கப்பட்டிருக்க வேணும். அது இந்த அரசு தவறிட்டுங்கிறத ரொம்ப கண்டிக்க வேண்டிய சமாச்சாரங்க. ஏன்னா சாதாரணம் இருக்கக்கூடிய சுற்றுப்பயணம் போய் பார்க்கக்கூடிய உல்லாச பயணம் போகக்கூடியவங்க பூரா அப்படி சாகிறாங்கன்னு சொன்னால் இந்த அரசை மன்னிக்கவே முடியாதுங்க. இந்த மாதிரியான இந்த கடுமை நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பாதுகாப்பு உண்டு, அதையாவது இன்னும் செய்யப்பட வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.